தாராபுரத்தில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர்கள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றன. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர்கள் சங்கம் சார்பில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தாராபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வட்ட தலைவர் குப்புராஜ் தலைமையில் நடைபெற்றன. இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வேண்டி கடந்த 30 ஆண்டுகளாக தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டதை நிறைவேற்றி அரசு ஊழியர்களின் பட்டியலில் டி பிரிவில் சேர்க்க வேண்டும். கிராமுதவியாளர்கள் இறந்து விட்டால் கருணை அடிப்படையில் வாரிசு வேலை கடந்த 23 ஆண்டுகாலம் பயன் பெற்று வந்த வாரிசு வேலையை மீண்டும் வழங்க வேண்டும். 2007க்கு பிறகு பணிக்கு வந்த சிபிஎஸ் திட்டத்தில் வேலை செய்து ஓய்வு பெற்று இறந்து போன கிராமுதவியாளரிடம் பிடித்தம் செய்த தொகை மற்றும் அரசு பங்கீடுடன் வழங்க வேண்டும். புதியதாக பணியில் சேர்ந்த கிராம உதவியாளர்கள் சிபிஎஸ் தற்காலிகமாக வழங்கப்பட்டு ஊதியம் வழங்கப்படுகிறது. எனவே சிபிஎஸ் நிரந்தரமாக வழங்க வேண்டும். கிராம பணியை தவிர மாற்றுப் பணிகளுக்கு பயன்படுத்தி வருவதை நிறுத்தப்பட வேண்டுமென கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றன. இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் போது மாவட்ட செயலாளர் கருப்புசாமி, வட்ட செயலாளர் தென்னரசு, பொருளாளர் காந்திமதி, முன்னாள் வட்ட பொருளாளர் இளங்கோ மற்றும் கிராம உதவியாளர்கள் இதில் கலந்து கொண்டனர். அப்படின்னு சொல்லி தான் நம்ம முழு நேரம் அரசு ஊழியரானது. அப்போ அரசாங்கம் நம்மளோட பேச்சுவார்த்தையில் இது பண்ணி தான் அவங்க வில்லேஜ் ஒருத்தர் வருங்காலத்தில் இது பண்ணிக்கிறோம், உங்களை முழு நேரம் மட்டும்தான் பண்ணாங்க கொடுங்க. அதே மாதிரி பேனர் வச்சு கொடுத்துருந்தோம், வைக்க முடியல, கொடி கொடுத்துருந்தோம். தயவுசெய்து இது மாதிரியான ஆர்ப்பாட்டத்தில் நம்ம கொடியை உயர்த்தி பிடிக்கணும். அதுக்காக நாங்கள் கொடி கொடுத்தோம். ஸோ அது நீங்கள் தவறிட்டீங்க. இனிமேல் வரக்கூடிய போராட்டங்கள் தயவுசெய்து இது மாதிரி சங்கத்துக்கு முதல்ல இடத்து கொடுங்க. நீங்கள் இப்படி கொடுத்தாதான் உங்களுக்கு எதாக இருந்தாலும் நம்ம சங்கத்தின் மூலிமா நம்ம போராடி நம்ம வெற்றி பெற முடியும். போராட்டம் ஒன்று வந்தால் தான் வெற்றி பெற முடியும். அதை சங்கத்தின் சார்பாக தான் நம்ம வெற்றி பெற முடியும் என்பதை இந்த நேரத்தில் பணிவுடன் தெரிவிப்பது. நன்றி. இந்த போராட்டம் நம்ம எதுக்காக ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்கணும்.